இதே பிடிக்கும் சார் அதெல்லாம் சார் தள்ளிக்கோங்க போதும் 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 சார் போதும். அப்படியே லைன் நினைக்குங்க சார் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்களா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னங்கிறது உங்களுக்கு நான் காண்பிக்கிறோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன இருக்குது, இது என்ன யூஸ் ஆக போகுது இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இதோட ஃபயர் எக்ஸ்டிங்கோட மொத்த கேஜஸ் பார்த்தீங்கன்னா 6 கேஜஸ் வரும். பவுடர் 6 கேஜஸ் இருக்குது, பாடி வந்து 2.5 சம்திங், மொத்தமாக 8 கேஜஸ் வருங்க. இதுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன பார்த்தோம்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் MAPன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்டோர்டு ப்ரெஷர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா DCPன்னு சொல்லுவாங்க, ட்ரை கெமிக்கல் பவுடர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கண்டெய்னர் வேறு இருக்கும். ஸோ அதோட சிஸ்டமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ப்ரெஷர் ஸ்பெஷலைஸ்டே கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இதில் வந்து ஸ்டோர்டு ப்ரெஷர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடலு இது என்னென்னு கேட்டிங்கன்னா வால்வு டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. இது யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 3 விதமான சேஃப்டி கொடுத்துருப்போம். ஒன்று எல்லோ டேக்கு, இங்கே இந்த டேக் இப்போ எடுத்திங்கன்னா கட் ஆகிடும். ஸோ இந்த எல்லோ டேக் போயிடும். எல்லோ டேக் முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நீடில் ஒன்று கொடுத்துருப்போம். இது வந்து பின் ஒன்று கொடுத்துருக்கோங்க. இந்த பின் எடுத்துருவோம். எடுத்துக்கிட்டு இந்த இது லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரோட் சைட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு, ஸோ இப்போ ரைட் சைடு லெக்கு பேக்கில் வச்சுட்டு ஒரு 10 ஃபீட்டில் ஒரு 1 மீட்டர் வந்து இதோட ப்ரெஷர் கிடைக்கும் நமக்கு. ஆனால் நம்ம நிற்கக்கூடிய வந்து மினிமம் ஒரு 1 or 2 ஃபீட்டுக்குள்ள நின்றுட்டுங்க. இந்த ப்ரெஷரேட் அடிக்கும்போது கீழ்பாகத்தில் அடிக்கிறோம் ஒரு செகண்டு. ஸோ இந்த கீழ்பாகத்தில் அடிக்கும்போது அதோட தீ வந்து கையோடு வந்து அந்த ஏர் உள்ளே போய் தடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தீ ஆகிடும். மெயினாக வந்து இப்போ தீ பிடிக்குது அப்படின்னா 3 விதமான காரணம். ஒன்று எரியக்கூடிய பொருள், ஒரு ஆக்சிஜனு. எரியக்கூடிய பொருள் இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் 3 சேரும் போதுங்க ஆட்டோமேட்டிக்